மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்ற போது, லிவர் ஃபெயிலியர் அல்லது லிவர் சிரோசிஸ் ஏற்படுகின்ற போது செய்யப்பட வேண்டிய முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த 4வது முறையானது, அதாவது நோய்கள் ஏற்படாமல் தடுத்து கொள்ள வேண்டும், நோய்கள் ஏற்படுவதற்கு முதல் அவற்றுக்குரிய தடுப்பூசி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நீங்களுக்கு ஏதாவது தவறுதலாக ஏதாவது ஒரு காயம் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு காயம் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய உடலிலே இருந்து இரத்தம் வெளியேறும். இரத்தம் வெளியேறுகின்ற அதே நேரத்திலே அந்த சுற்றாடலிலே இருக்கின்ற பலதரப்பட்ட கிருமிகள் கூட அந்த காயத்தினூடாக எங்களுடைய உடலுக்குள்ளே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு வைத்தியசாலையிலேயோ ஒரு அதிவிரைவு வண்டி, ஆம்புலன்ஸ் வண்டியிலோ வேலை செய்பவருக்கு அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு உபகரணத்தினால், உதாரணமாக நீடில் என்று சொல்லுவோம், ஊசி என்று சொல்லுவோம், அதன் மூலமாக காயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த ஊசியானது வேறொரு நோயாளிக்கு ஏற்றப்பட்டு அந்த நோயாளிக்கு இந்த மஞ்சள் காய்ச்சல் பி அல்லது மஞ்சள் காய்ச்சல் சி, ஹெப்படைட்டிஸ் பி அல்லது ஹெப்படைட்டிஸ் சி எனப்படுகின்ற நோய் இருக்குமாக இருந்தால் அந்த நோய் இந்த ஊசி குத்தினவருக்கும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே அதே போல HIV எய்ட்ஸ் நோய் தொற்றுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் அது ஹெப்படைட்டிஸ் பி சி போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்றபடியினாலே இவ்வாறு அதே நேரத்தில் வீதியில் ஏதாவது காயங்கள் இருக்கலாம். உதாரணமாக சில பேர் தாங்கள் ஏதாவது உடலில் ஏதாவது பிளேடுகள் மூலமாக பிளேடுகளை பாவித்து போட்டு அவர்கள் வீதிகளிலே வீசி போட்டு போகலாம். அப்புறம் அந்த வீதியை துப்பம் செய்கிற அந்த துப்புரவு தொழிலாளி அந்த பிளேடை தூக்குகின்ற போது அந்த பிளேடின் மூலமாக உடலிலே அவருக்கு காயம் ஏற்படலாம். எனவே இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செய்கின்ற முதலுதவியானது மிக மிக முக்கியமானது. நாங்கள் என்ன செய்வோம், ஒரு காயம் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக அந்த காயத்தில் அந்த கையையோ அல்லது எந்த பகுதியை என்ன செய்வோம், வாய்க்கிலே வைத்து அந்த அசுத்த இரத்தத்தை உறிஞ்சுவோம். இது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் செய்யப்படுகிற ஒன்று. உங்களுக்கு காயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த காயம் ஏற்படுகின்ற அந்த பகுதியை ஓடுகின்ற தண்ணீரிலே 20 நிமிஷம் கழுவுங்கள். அண்மையிலே நான் ஒரு வைத்தியசாலைக்கு சென்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த போது இதை பற்றி விவரத்தை சொன்னேன். இந்த ஓடுகிற தண்ணீரிலே ஏற்பட்ட காயத்தை ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் கழுவ வேண்டும், அல்லது 10லேருந்து 20 நிமிடங்கள் கழுவ வேண்டும் என்று அவர் சொன்னார்கள். வீதியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால், உதாரணமாக இந்த ஆம்புலன்ஸ் வண்டியிலே செல்லுகின்ற போது வீதியிலே பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இவ்வாறு அதை கழுவுவது மிகவும் இலகுவான வேலை. என்ன, அந்த வீதிகளிலே மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கின்றது. மலைப்பாங்கான பகுதிகள் நீர் அருவிகள் அல்லது நீர் வீழ்ச்சிகள் இருக்கும். அதிலே நாங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் அந்த கையை பிடித்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அந்த குத்தின இடத்திலே ஏதாவது கிருமிகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த கிருமிகள் அப்படியே அடித்து கொண்டு போய்விடும். 2வது முறை என்ன, அந்த பகுதியை உங்களுக்கு சவர்க்காரம் கிடைக்குமாக இருந்தால் நன்றாக சவர்க்காரம் போட்டு 3 தரம் கழுவுங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் 100க்கு 99% பாதிக்கப்படாமல், அதாவது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். மற்றவருடைய நோய் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உதாரணமாக வீடுகளிலே எங்களுடைய பெண்கள் குஸ்னியிலே வேலை செய்கின்ற போது, சமையலறையிலே வேலை செய்கின்ற போது இந்த ஏதாவது கத்தியினாலே காயம் ஏற்பட்டாலும் அதிலே இந்த கத்தியிலே சில நேரங்களில் இந்த ஏற்பு வலி, டாக்சைட், டெட்டனஸ் என்று சொல்லுவோம், டெட்டனஸை ஏற்பு வலி ஏற்படுத்துகின்ற கிருமிகள் இருக்கலாம். எனவே அந்த காயத்தை கூட ஓடுகின்ற தண்ணியிலே பிடித்து அதன் பிற்பாடு அந்த காயத்தை ஒரு 3 தரம் நன்றாக சவர்க்காரம் போட்டு கழுவோகமாக இருந்தால் இந்த பிரச்சனையில இருந்து எங்களாலே தப்ப முடியும். ஆனால் செய்யக்கூடாத ஒரு விடயம், ஆனால் நாங்கள் செய்வோம், நாங்களும் செய்வோம், எங்களை அறியாமலேயே எங்களுடைய சுயநிலைவு இல்லாமலேயே நாங்கள் செய்வோம். என்ன, அந்த காயத்தை நசித்து அந்த காயத்தில் இருக்கின்ற இரத்தத்தை வெளியேற்றுவோம். அது நாங்கள் வைத்தியசாலையிலே அன்றாடம்
காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவ்வாறு நசித்து அந்த காயத்தை அதுக்குள்ளே இருக்கிற இரத்தத்தை வெளியேற்றுகின்ற போது நீங்கள் அந்த காயத்தை நசுக்குகின்ற போது யோசித்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அந்த இரத்தம் வெளியிலே வருகிறதோ அதே போலதான் அந்த இரத்தம் எங்களை உள்ளுக்குள்ளே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனமாக அவதானித்துக் ஒற்று போதுமே. அது நீங்கள் சிறுவர்களுக்கு கூட நீங்கள் இதை பழக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலையும், அது சமையலறையாக இருக்கலாம், வீதிகளாக இருக்கலாம், வைத்தியசாலையில் இருக்கலாம், உங்களுக்கு காயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த காயத்தை நல்லா ஓடுகிற தண்ணீரிலே கழுவி பிடித்து 3 தரம் சவர்க்காரம் போட்டு கழுவி அதன் பிற்பாடு அதை நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்ய விட வேண்டும், வாயிலை வைத்து அந்த இரத்தத்தை எடுத்து உறிஞ்சுவது அல்லது அந்த பகுதியை நசித்து இரத்தத்தை வெளியேற்றுவது எல்லாம் பாரதூரமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். என்ன நீங்கள் அதை செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, அந்த காயத்தை நீங்கள் நசிப்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு கிருமி பரவும். அதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்வோம், இந்த நோயாளிகளை கட்டாயமாக நாங்கள் வைத்தியசாலைக்கு போக வேண்டும். வைத்தியசாலைக்கு போய் அங்கே இருக்கின்ற வைத்தியரை கண்டு அவருடைய இரத்தத்தை நாங்கள் எடுத்து பரிசோதிக்க வேண்டும். அவர் இரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கின்ற போது முக்கியமாக இந்த மஞ்சள் காய்ச்சல் பி, ஹெப்படைட்டிஸ் பி கூடிய மேலே இருக்கின்ற ஆன்டிஜன், அதாவது பிற பொருள், அதாவது சர்ஃபஸ் ஆன்டிஜனை நாங்கள் சோதிப்போம். அதன் பிற்பாடு அந்த நேரத்திலே நாங்கள் அந்த நோயாளியினுடைய இரத்தத்தை எடுப்போம். என்ன HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய் தொற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்பதை கூட நாங்கள் இதில் பார்ப்போம். அதன் பிற்பாடு மீண்டும் அந்த நோயாளியை 6 கிழமை 42 நாட்களுக்கு பிற்பாடு கூட அந்த நோயாளியை மீண்டும் கூப்பிட்டு இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்குரிய இரத்த பரிசோதனை நாங்கள் செய்வோம். அதே நேரத்தில் HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய்க்கு செய்யப்படுகின்ற எலைசா என்ற இரத்த பரிசோதனையும் நாங்கள் செய்வோம். அதன் பிற்பாடு அந்த காயம் ஏற்பட்ட முதல் 6 கிழமை, பிறகு 3 மாதம், அதாவது 90 நாள். ஏனென்றால் இந்த ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது மஞ்சள் காய்ச்சல் பியினுடைய நோயறிவு காலம் 90 நாட்கள், இதற்குரிய 3 மாதங்கள் மட்டும் நீடிக்கக்கூடியது. அதே போலதான் இந்த HIV எய்ட்ஸினுடைய காலம் கூட 3 மாதங்கள் கூட பார்க்க வேண்டும். ஏனெனில் அதில் ஒரு விண்டோ பீரியட், எண்ணல் காலம் என்று இருக்கின்றது, விண்டோ பீரியட். எனவே அதுக்குள்ளே ஏற்படுமா இருந்தால் பிரச்சனை ஏற்படும் என்றபடினாலே மீண்டும் அந்த நோயாளியின் இரத்தத்தை நாங்கள் 3 மாதத்திலே மீண்டும் பரிசோதித்து பார்த்து அதன் பிற்பாடு அந்த நோயாளிக்கு அவர்களை ஏற்பட்ட காயம் காரணமாக எவ்விதமான கிருமி தொற்று அல்லது பாதிப்பு ஏற்படவில்லை என்பதை எங்களுக்கு 100க்கு 100% சொல்ல முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மேலே இருக்கின்ற மணிச்சிம்மத்தை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பெல் சைனை அமுழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45. நன்றி, வணக்கம்.